அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் டிப்ளமோவோட ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது யார் யாருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எப்போ அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கு வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றதான் பெரிய விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வந்து மேக்ஸிமம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம், எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம். ஸோ இந்த வேகன்சியை தான் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சின்ஸ் நோ உமன் கேண்டிடேட்ஸ் எஸ்சிஏ கம்யூனிட்டி இஸ் அவைலபிள் having the qualification as prescribed in the notification paragraph 6, educational qualification table number 12, page number 23, annexer page 2, page number 77 and 78. Eligible male candidates in the same community are called second round for counseling for the selection of candidate for the diploma standard post. So இது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, மேல் கேண்டிடேட், அதாவது உமனோட கேட்டகரி லிஸ்ட்டை வந்து மேல் கேண்டிடேட்க்கு கொடுக்கறது அப்படின்றது பெரிய விஷயம் கண்டிப்பா. ஸோ இந்த விஷயத்துல நல்லது பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னொரு கெட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 28ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி கவுன்சிலிங் போறப்பே வந்து அந்த எஸ்சிஏ உமன், அந்த உமன் பிஎஸ்டிஎம் அந்த இல்லாத கேட்டகரிக்குள்ள நாட் அவைலபிள் இருக்கிறதுக்கு அப்பயும் வந்து ஃபீமேல் அவங்க வந்தவங்களை வந்து என்ன பண்ண சொல்லிட்டாங்க, அதாவது பிஎஸ்டிஎம் இல்லைன்னா உமன்ஸை வந்து சூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா பிஎஸ்டிஎம் இல்லைன்னா உமன்ஸை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த 28ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனாலதான் உங்களுக்கு ஒர்க் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்டிங் வந்து ஆக்சுவலா 127 கிட்ட இருந்துச்சு. கடைசி வரைக்கும் போகாம இருந்ததே இந்த போஸ்டிங் தான், எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரிங்களா? ஸோ அதுல எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற 43 வேகன்சி என்ன பண்ணிருக்காங்க, மேல் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லாமே மேல் தான். ஸோ இந்த 43 பேருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். சரிங்களா? மேலுக்கு கொடுத்ததுன்றது பெரிய விஷயம். ஏன்னா பிஎஸ்டிஎம் இல்லைன்னா உமன்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. உமன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலுக்கு மாத்துவாங்க. ஆனா மேலுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒதுக்கி இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா உமன்ஸ் இல்லை. சரியா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதியும் காலைல 9 மணிக்கு நடக்க போகுது. ஸோ எஸ்சிஏ 11வது கம்யூனிட்டி ரேங்க்ல இருந்து ஸோ பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 94 கிட்டத்தட்ட 65 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 65 பேரை செலக்ட் பண்ணி தான் இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான் கண்டிப்பா. சரிங்களா? ஃபேஸ் 2 கவுன்சிலிங் கூப்பிட்டது வந்து எல்லாருக்குமே நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பா வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்கலன்னு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்போம். அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செகண்ட் கவுன்சிலிங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது போக உங்களோட கால் லெட்டரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட் வித் ஹெல்ட் லிஸ்ட், அதாவது பெண்டிங் வச்சிருக்க லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் பிஎஸ்டிஎம்மும் கலந்தும் தான் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுவும் நான் வந்து இது ரெண்டையுமே என்ன பண்றேன், டெலிகிராம்ல நான் அப்டேட் பண்றேன். ஸோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மறந்தாம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. முழுக்க நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்ஸ் ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தொடர்ந்து அப்டேட் கொடுக்குறதுக்கு ஃபாலோ பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.